மால்தீவ்ஸ்ல இருக்கோம். இது மால்தீவ்ஸோட 2வது எபிசோட். முதல் எபிசோட்ல இந்தியாவில் பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 2.25 மணி நேரம் பறந்து மால்தீவ்ஸ்ல இருக்கிற வெலனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து ரீச் ஆயிருக்கோம். வரும்போது அப்படியே மேலே ஃப்ளைட்ல இருந்தே மால்தீவ்ஸ் சுற்றி இருக்கிற தீவுகளை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம். வந்துட்டு இமிகிரேஷன் செக்யூரிட்டி அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரிசார்ட் போகிறதுக்கான ஸ்பீட் போட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேருந்து நம்ம ரிசார்ட் வந்து சுமார் 30 நிமிஷம் ஸ்பீட் போட்டில் போனோம். நம்ம போகிற ரிசார்ட் வந்து ஒரு தனி தீவில் இருக்குது. அந்த தீவில் அந்த ஒரு ரிசார்ட் மட்டும்தான் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம ஓஷன் வாட்டர் வில்லாவில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். கடலுக்கு மேலே இருக்கிற ஒரு வில்லா. கண்டிப்பாக ஒரு புது அனுபவமா இருக்கும். வீடியோ தொடர்ந்து பாருங்க. முன்னாடிலாம் வந்து ஃபெரி மட்டும்தான் இருந்திருக்கு. ஏர்போர்ட்ல இருந்து அந்த மாலே சிட்டிக்கு இப்போ வந்து பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல, அது கட்டினதுக்கப்புறம், அது ரீசெண்டாக தான் கட்டியிருக்காங்க, சில வருடங்களுக்கு முன்னாடி தான். தூரத்தில் தெரியுதா? அதுக்கப்புறம் இப்போ மாலையில் ஃபெரி போகணுன்னா ஒரு 30 நிமிஷம் போல், ஒரு 30 மினிட்ஸ் வரும். பட் இப்போ அந்த பிரிட்ஜு போட்டதுனால அது 2 ஐலாண்டும் கனெக்ட் ஆகிடுச்சுல, போட்டதுனால வந்து இந்த பஸ்ஸில் வந்து 5 நிமிஷத்தில் போயிடலாமா. டாக்ஸி எடுத்துக்கலாம். ஸோ ஈஸி. ஓகேங்க, நம்ம ஃபர்தராக போட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், நம்ம எங்கே இருக்கோம், எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஏர்போர்ட் ரொம்ப சின்னது. இந்த தீவில் ஏர்போர்ட் மட்டும்தான் இருக்குது. ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த இடம், இது வந்து போட் பார்க்கிங், கார் பார்க்கிங் மாதிரி போட் பார்க்கிங். முன்னாடி மக்கள் வாழ்கிற தீவுகளுக்கு போகணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஃபெரி இருக்கும். தனியார் தீவுகளுக்கு போகணும் அப்படின்னா அவங்களே வந்து போட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு தனியார் தீவுக்கு தான் போகிறோம். நமக்கு வந்து ஸ்பீட் போட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தூரத்தில் தெரியுதுங்களா, கிராண்ட் பார்க், அங்கே தான் நம்ம போகிறோம். அங்கே போட்டில் மட்டும்தான் போக முடியும். இன்னும் தூரமாக இருக்கிற தீவுகளுக்கு வந்து சீப்ளேன் இருக்குது. சுற்றி குட்டி குட்டியாக இருக்குல்ல, அது எல்லாமே வந்து தனித்தனி தீவுகள். அது எல்லாமே வந்து மால்தீவ்ஸை சேர்ந்தது தான். ஏர்போர்ட் பக்கத்திலே வந்து மாலே இருக்கா, அதுதான் வந்து மாலத்தீவுகளினுடைய தலைநகரம். இப்போ புரியுதுங்களா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிருந்து ஒரு 30 நிமிஷங்க, போட் ரெடி, போகலாம். நம்ம லக்கேஜ்லாம் உள்ளே போயாச்சு. எல்லாம் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு செட்டில் ஆகிட்டாங்க. உள்ளே போக வேண்டியதான். ஃப்ளைட் செக்இன் பண்ணுறப்போ ஒரு டேக் போடுறாங்களே பேக்கு, அதாவது செக்இன் பேக் வந்து நம்ம போடும்போது அது ஒரு டேக் போடுறாங்களே, அந்த மாதிரி வந்து நம்ம ஏர்போர்ட்டில் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்கள மீட் பண்ண உடனே நம்ம பேக் வந்து டேக் போட்டுடுறாங்க. இது வந்து நம்ம எந்த ரூமில் ஸ்டே பண்ண போகிறோமோ அந்த ரூமுக்கு வந்து சேர்ந்துருவோம். அடுத்து நாம தான் பின்னாடி ஒரு பேக் மாட்டிக்கிட்டு கேமரா வச்சுக்கிறதுனால இறங்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. தேங்க்யூ. ஓகே. Right. Sit here. My name is Adam. This trip will take 30 minutes. We expect you to have a very complex trip as the sea is very rough. Life jacket will inflate automatically when in contact with water, or you can pull the strip inflate manually. Please remain be seated until boat come complete to stop. Thank you for your attention. என்ன பார்த்தா பொதுவாக சொல்கிற மாதிரி சொல்கிறாப்புல, என்ன தவிர எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. சரியான வெயிலுங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் காற்றும் அடிக்கிறதுனால பெருசாக தெரியல. ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஏர்போர்ட் போட் பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே மூவ் ஆகணும். கலரே பாருங்களேன், எவ்வளோ விசித்திரமாக இருக்குது. அந்த பச்சை கலரு, அது ஒரு மாதிரி ப்ளூ கலந்த பச்சை கலர், வித்தியாசமாக இருக்குது. நீங்களே பாருங்கள். கிளம்பும்போதே சொன்னார் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ ரஃப்பாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
பிரதர் பயங்கர டெரரா இருக்கீங்களே. ஆடுன்னு சொன்னாரு, இவ்வளோ ஆடுன்னு சொல்லலையா? ஒரு 30-35 நிமிஷம் ஸ்பீட் போட்டில் பயணம் செஞ்சு நம்ம ரிசார்ட்க்கு வந்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இது வந்து ஒரு தனி தீவு, ஒரு குட்டி தீவு தான். இந்த தீவில் இந்த கிராண்ட் பார்க்கோட ரிசார்ட் மட்டும்தான் இருக்குது. பின்னாடி வில்லாஸ்லாம் தெரியுதுங்களா, ஓஷன் வாட்டர் வில்லா, இந்த மாதிரி நிறையா வகைகள் இருக்குது. அதில் ஒரு வில்லாவில் தான் நம்ம இப்போது ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் இந்த போட் வந்துட்டு இருக்கோம்ல, இதுக்கெலாம் நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்லை, எல்லாமே வந்து அந்த பேக்கேஜில் இன்க்ளூசிவ். கிராண்ட் பார்க் ரிசார்ட் வந்தாச்சு. ஒரு மாதிரி மயக்க நிலையில் தான் இருக்கிறேன். வெளியே போயிட்டு நான் பேசுகிறேன். தேங்க்யூ. சூப்பராக இருக்குங்க. ஒரு தனி தீவுக்கு வந்த ஒரு ஃபீலு. தனி தீவு தான் இல்லை இது, ஓகே, ஒரு வேறு உலகத்துக்கு வந்த ஒரு ஃபீல். நல்லா இருக்கு அந்த ஃபீல். இந்த இடத்த பாருங்களேன், சுற்றி செமையாக இருக்குங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். இந்த தீவில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி செக்இன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு ரூம் போயிடுவோம். நம்ம ஃப்ளைட்டு லேண்ட் ஆன உடனே நமக்கு ஒரு டேக் போடுறாங்கன்னு சொன்னல, அப்போவே வந்து இவங்க எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்கங்க. அந்த செக்இன் ஃபார்மாலிட்டிஸ், அந்த ரூம்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. இங்கே வந்த உடனே டேரெக்டாக பேட்ரி காரில் நம்மளை ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷேரிங்கில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஜிடி ஹாலிடேஸ் வழியாக நான் வந்தேன். அது ஷேரிங்கில் கேட்டிருந்தேன், ஒரு குரூப்பில் வரும்போது நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளோட வந்து இன்னொருத்தர் ஸ்டே பண்ண போகிறாரு. உங்களுக்கும் வந்து நீங்கள் குரூப்பாக வரலாம். நீங்கள் எப்படி வரணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் ஜிடி ஹாலிடேஸ் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்றவாறு கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மாலத்தீவுகளில் நூற்றுக்கணக்கான தீவுகள் இருக்குது, மனிதர்கள் வாழக்கூடிய தீவுகள். எக்கச்சக்கமான ரிசார்ட்டோட டைப் வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 3 nights 4 days ஒருத்தருக்கு 35,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி எந்த தீவில் எந்த ரிசார்ட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுலேருந்து பிக் பண்ணிக்கலாம். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட் ட்ரான்ஸ்ஃபரு, இந்த ரிசார்ட்டில் 2 night ஸ்டே, அதுக்கப்புறமா இன்னொரு தீவுக்கு போகிறோம், அங்கே போய் அங்கே ஒரு ரிசார்ட்டில் 2 night ஸ்டே. எல்லா நாட்களுக்கும் ஃபுட்டு, 3 வேளையும் ஃபுட்டு. அப்புறம் ரிசார்ட்டில் சின்ன சின்ன அந்த அம்யூனிட்டிஸ்லாம் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜிம்மு, கேம்ஸ், இந்த ஸ்னார்க்லிங் மாதிரிலாம் வந்து அதுக்கெலாம் எதுவும் பே பண்ண வேண்டியிருக்காது. இது எல்லாமே வந்து இந்த பேக்கேஜில் இன்க்ளூசிவ். ஸ்கூபா டைவிங், ஸ்பா இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து தெரிஞ்சுப்போம். மோஸ்ட்லி இங்கே என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ரிசப்ஷன்லேருந்து இது வரைக்கும் மணலில் வந்தோம். இதுக்கு மேலே வந்து கடல் மேலே போகிறோம். ரோடு போட்டிருக்காங்க பாருங்கள், வுட்லேயே. இது எல்லாமே வந்து ஓஷன் வாட்டர் வில்லா. கடலுக்கு மேலே தொங்கிட்டு இருக்கு பாருங்கள், கீழே பில்லர் போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. இதில் ஒரு வில்லாவில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குல்ல? Which is you? Selvam, Madhavan. Madhavan. With Yana. Yeah. Okay, let's go. Yes. Which one? Oh, வேறு சைடா? ஓகேங்க, நம்ம தங்க போகிற வில்லாக்கு வந்தாச்சு. பின்னாடி இருக்குல்ல, நம்பர் 55 ஓஷன் வாட்டர் வில்லா. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். இங்கே கீழே பாருங்கள், கடலுக்கு மேலே தான் இந்த வில்லா, அதனால தான் ஓஷன் வாட்டர் வில்லா. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து லகூன் வாட்டர் வில்லா. ஸோ அதனால் இங்கே என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறேன். நாளைக்கு வந்து என்னென்ன மாதிரியான வில்லாஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு டூர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம தங்குற இந்த ஓஷன் வாட்டர் வில்லா
இந்த வில்லா நம்பர் 55 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். போகலாம் வாங்க. 2 பேர் தங்கலாம், 2+1 3 பேர் தங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மேக்ஸிமம். பேச்சு வரலைங்க. உள்ள நுழைஞ்ச உடனே அப்படியே ஷாக்காகி நிற்கிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. முன்னாடி ஃபுல்லாக கண்ணாடி, பெட்டில் படுத்துகிட்டே கடல் வியூ அப்படி இருக்குது. ஓகே, 2+1 அப்படின்னு சொன்னாங்க. 2 பேர். அங்கே ஒரு அடிஷ்னல் பெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சாப்பிட ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒயின் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக, கேம்பிரிட்ஜ் ஒயின் ஆஃப் ஆஸ்திரேலியா. அப்புறம் இங்கே ஒரு வெல்கம் ட்ரிங்க் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா கீழே கடல். ஸோ இங்கே வெல்கம் ட்ரிங்க் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜூஸ் இல்லை, குடிச்சிட்டு அப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணுவோம் டூரை. ஓகே பா, சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி டீஹைட்ரேட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஃப்ளைட் ட்ராவல் வந்து நல்லா இருந்ததுங்க. இந்த ஸ்பீட் போட் பார்த்தீங்கல்ல, ஸோ அதில் தான் இப்போ நம்ம வந்து ஒரு 10 மணி நேரம் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நான் வேறு அப்படி திரும்பி உட்காந்துருந்தேன்னா பின்பக்கமாக உட்காந்தா அந்த சீ சிக்னஸாக ஸோ அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் பண்ணி உட்காராமல் ஒரு மாதிரி சைடில் திரும்பி உட்காந்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அப்படி கூட வந்தவர் அவருக்கும் வந்து அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அவரும் திரும்பி தான் உட்காந்துருந்தார். சூப்பராக இருக்குது. லிச்சி மாதிரி இருக்குது. என்னவோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏதோ சீட்ஸ்லாம் இருக்குது. சூப்பராக இருக்கு. ஆனால் நான் ஆல்கஹாலிக். ஓகே, வேறு என்ன இருக்குது இங்கே? வாட்டர் அது. அதுக்கப்புறம் டீ, காஃபி அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக. இதெல்லாம் வந்து பே பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. யூஸ் பண்ணலாம். மற்றபடி அவ்வளோதான். பாத்ரூம் ஸ்லோ மோஷனில் போகிறேன். பார்த்தீங்களா, பாத் டப்பு. இப்படியே பாத்ரூம்லேருந்து வெளியே போகலாம். ஓகே, ஸோ வெளியே போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடு குளிக்கிற இடம் காமிச்சிடுறேன். செமையாக இருக்குல்ல? ஓகே, இங்கே என்னென்ன இருக்குது? ஷார்ட் கேப்பு, சானிடரி பேகு, ஷேவிங் கிட்டு, சோப்பு, பாடி லோஷன். டாய்லெட்டில் எமர்ஜென்சின்னா கூப்பிட்றதுக்கு ஃபோன் வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்ரூம்லேருந்து அப்படியே வெளியே போகிற மாதிரி இருக்குல்ல, அப்படியே பாத்ரூம்லேருந்து இறங்கி கீழே போயிடலாம். தெரியுதுங்களா? மற்ற வில்லாஸ்லாம் பாருங்க. அங்கே நம்ம ஊரில் ரோடு போடுவாங்கள்ல ஒவ்வொரு பிளாக்கும், அந்த மாதிரி வந்து இது பலகையிலே வந்து ரோடு போட்டிருக்காங்க. பேட்ரி கார் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது ஒரு வகையான வில்லா. இப்போ நம்ம வந்துருக்குது வந்து ஓஷன் வில்லாவில் ஆப்போசிட்டில் லகூன்னு. அதான் பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம் அதெல்லாம் போயிட்டு. அண்ட் இப்போ நம்ம பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தோம். இது பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தோம்ல, ஸோ நம்ம ஹால்லேருந்தே நம்ம பெட்ரூமில் அந்த பெட் இருந்ததுல, பெட்டில் படுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னாவே இதுதான் வியூ. ஸோ இங்கேயே ஒரு டோர் இருக்குது அப்படியே வர்றதுக்கு. இதுதான் வியூ. அண்ட் இங்கே பாருங்க, இதில் 2 பேர் மேக்ஸிமம் 2 பேர் இதில் படுத்துக்கலாமா. ஸோ நைட்லாம் இதிலே படுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, விழுந்துரும் அப்படின்னா நான் வந்து தாங்கும் அப்படின்னா மேக்ஸிமம் 2% தான்.
இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த ஸ்னார்க்லிங் பண்ணுறதுக்கெலாம் வந்து இருட்டிக்கிச்சு. நான் உங்களுக்கு ஏர்லி மார்னிங் காமிக்கிறேன் காலையில். குளிச்சுட்டு அப்படியே இங்கே வந்து உருண்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஓஷன் வில்லா டூர் முடிச்சாச்சு. இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வெல்கம் ட்ரிங்க் குடிச்சாச்சு. இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு 7 மணிக்கு வந்து டின்னர் சொல்லியிருக்கிறாங்க. டின்னர் பஃபே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எட்ஜ் ரெஸ்டாரண்ட்டுங்க, ஒரு 4 வகையான ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல நம்ம சாப்பிட போகிறோம். இப்போது இன்றைக்கி நம்ம போக போகிறது, இப்போ நைட் போக போகிறது வந்து எட்ஜ் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல, நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டின்னர் போகிறேன். டின்னரில் உங்களை முடிஞ்சால் சந்திக்கிறேன். இந்த எபிசோட் நம்ம இதோட முடிச்சுப்போம். அடுத்த எபிசோடில் நான் உங்களை வந்து சீக்கிரமாகவே பார்க்குறேன். Way2go. பாய்.